லிங்கம் என்பதை அருவுருவம் என்பர். உருவம் போலவும் இருக்கும், உருவமில்லாதது போலவும் இருக்கும் வடிவங்களை அருவுருவம் என்பர். இது ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அர்த்தநாரியின் மற்றொரு வடிவம். திருவண்ணாமலையில் உள்ள ஒரு லிங்கத்தை பிரம்மலிங்கம் என்பர். இவருக்கு 4 முகங்கள் உண்டு. ஏன் தெரியுமா? பிரம்மா இத்தலத்து சிவனை வழிபட வந்தார். அவரது 4 முகங்களுக்கும் 4 திசைகளிலிருந்து சிவன் தனது தரிசனத்தை தந்தார். எனவே பிரம்மாவுக்குரிய 4 முகங்களை மையமாக வைத்து 4 முகலிங்கம் வடித்துள்ளனர். பிரம்மா உலக உயிர்களை படைப்பவர். அதற்கு கூரிய அறிவு வேண்டும். ஒரு முகத்தைப் போல் இன்னொரு முகம் வரக்கூடாது. இத்தகைய கூரிய அறிவை பெற்றவரே இந்த லிங்கத்தை வணங்கியிருக்கும் போது மாணவர்கள் விடுவார்களா என்ன? படிப்பில் சிறந்து விளங்க இந்த லிங்கத்தை வணங்குவர். இங்கு ஒரு பாதாள லிங்கமும் அதன் எதிரில் யோகநந்தியும் உள்ளது. மரண பயம் நீங்க இந்த லிங்கத்தை தரிசனம் செய்வர்.